அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்க உங்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்று கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு 2026ஆம் ஆண்டில் 2வது காலாண்டில் தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு காலாண்டின் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு தலைப்பு நமக்கு ஊழியங்களை பற்றிய தலைப்பு. அவரை அறிவியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அவரை அறிவியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. 12வது பாடம். நம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வது முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வழிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்திலே இந்த ஓய்வு நாள் பாடங்கள் மூலமாக பள்ளியின் மூலமாக ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ளவும் பரிசுத்தாவின் ஒத்தாசை கொண்டு ஆண்டவரே நாங்கள் அவர்களை படிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே பரிசுத்தாவின் எங்களை வழி நடத்தி செல்லட்டும். இந்த தியான வேளையில் இயேசுவின் என்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவரை அறிவியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. மனப்பாட வசனமாக நமக்கு ஏசாயா 50:4 கொடுத்துருக்காங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லத்தக்கதாக, இல்லையா? இளைப்படைந்தவர்கள், சோர்வடைந்தவர்கள், உலகத்தில் பாவ வாழ்க்கையில் அடிபட்டு வேலை இல்லாதிருக்கக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகள், வியாதியிலே துன்பப்படுகிறவர்கள், போராட்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அங்கு அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த அவர்களுக்கு ஆறுதலை சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கல்விமானின் இருதயத்தை கொடுத்தார், நாவை தந்தார் என்று இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லத்தக்கதாக, நாம் இந்த ஒரு போதகரை பற்றி முன்னால் இந்த ஆரம்ப பகுதியில் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணாராம், காலையில் பாடம் நடத்தணுமே, பிரசங்கம் செய்யணுமே, ஜனங்க காத்திருப்பாங்களேன்னு வேகமாக எழுந்து ஓய்வு நாள் காலையில் காரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாராம், அவர் புறப்பட்டு போனாராம். அவர் போன பொழுது அங்கே பார்க்கும் பொழுது வழியில் நிறைய அந்த ரஷ்ஷாக இருக்குது, டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகிட்டு இருக்குது. இவருக்கு முன்னால் ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போகிறாராம், சரியான வழி கிடைக்கல இவருக்கு. அப்போ அந்த கார் ஓட்டுநரை பார்த்து இவர் திட்டுகிறார். இந்த போதவர் என்ன செய்கிறாரு, அவரை பார்த்து திட்டுறாரு. திட்டிட்டு சபைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சேர்ந்துட்டு முன்னால் போய் நின்னார்னா தான் தெரியுதா அவருக்கு தான் திட்டின நபர் வேறு யாரும் அல்ல, தனது சபையை சேர்ந்த ஒரு விசுவாசியின் உறவினர் ஊரில் இருந்து இவரை பார்க்க வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு மிகவும் அவமானப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் தரக்கூடிய வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா நாம் தியானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நாம் பார்க்கும்போதுங்க, நிறைவிலிருந்து என்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏசாமி மரித்து உயிர் தெழுந்து பரமேறுவதற்கு முன்பாக சீடர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரு, ஒலிவமலைக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. அங்கே ஏசாமி ஒரு காரியம் சொல்கிறார். ஒரு கமிஷன், காஸ்பல் கமிஷன், அப்படி தானே, ஒரு சுவிசேஷ கடமை ஒரு பொறுப்பாக அவர்களிடத்துல கொடுக்கப்படத்தக்கதாக, அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்கப்படத்தக்கதாக நாம் என்ன செய்கிறோங்க, இந்த இடத்துல மத்திய 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கத்தக்கதாக. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள முடியவர்களுக்கு உபதேசிங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரங்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவரிடத்துல பேசத்தக்கதாக. அப்படின்னா இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவங்க அது ஒரு ஒரு வேலையாக இல்லைன்னா ஒரு கமிஷனானது ஒரு விசாரணை கமிஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கமிஷன், அது மாதிரி ஒரு திட்டம் ஒன்று கொடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை செய்யுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை ஒன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், பாஸ்டர்களுக்கு மாத்திரம் கிடையாது,
ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. அது என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு சென்று, அவர்கள் உலகத்திலே கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அவரை அறிவித்து, அவர்களை திருமுழுக்கிற்குள்ளாக கொண்டு வரவும், அவர்களை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மேலான கடமை ஒன்று, ஒரு பொறுப்பாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியுது. அதனால் அதை தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. உலகம் முழுவதும் நம்ம புறப்பட்டு போகணும் அப்படின்னு ஆண்டு என்ன பண்ணி நமக்கு இந்தியாவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாடு. நம்ம ஊர்லேயே இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஓய்வு நாளை பற்றி அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய கிறிஸ்தவ சபை பிரிவுகள், மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போருமா? அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆண்டோடைய நாமத்தை அறிவித்து தேவனுடைய கற்பனைகளை பற்றி பேசி, பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி பேசி இல்லையா, அவளை ரட்சிப்பிற்குள்ளாக நாம் அழைத்து வருகிறோமா என்பதை நாம் தியானித்து பார்க்கணும். உலகம் முழுவதும் போகலாம் தான், வேணான்னு சொல்லலை. ஆனால் பக்கத்துலேயே நிறைய இடத்துல சொல்லப்படாமல் இருக்குது இல்லையா. ஏசாமி அதனால தான் சொன்னார், பரமேறுவதற்கு முன்பாக நீங்கள் எருசலேமிலும், அதன் பின்பு ஆண்டவர் சொல்கிறார் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் என்ன பண்ணுவீங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம இருக்கிற இடத்துல தான் என்ன பக்கத்தில் தான் என்ன பண்ணணும், நம்ம ஆரம்பிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல உடனே. அது வந்து ஒரு பெரிய நம்முடைய கடமை, ஒரு காஸ்பல் கமிஷன் என்று சொல்வார்கள். நமக்கு ஒரு பொறுப்பாக கடமையாக அது கொடுக்கப்பட்டிருப்பதை அது போதவர்களுக்கு மாத்திரம் அல்ல. உடனே எல்லாரும் என்ன செய்யலாம். அதனால தான் டாக்டர் லுத்தர் சொன்னார், ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் தி பிலீவர்ஸ். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரன் தான். அவர்களுக்கு அந்த சுவிசேஷ கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேச வேண்டும், கர்த்தருக்கு என்று அறிவிக்க. அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, கத்தோலிக்க மார்க்கம் பலப்பட்டிருந்த நாட்களில் சீர்திருத்தத்துக்கு முன்னால் பாதிரியார் மட்டும்தான் பேசுவார், பாதிரியார் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவார், அவர் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த மாதம். இவர் தான் என்ன பண்ணார், லுத்தர் தான் என்ன பண்ணார், அது வந்து நீங்கள் நான் வசனம் சொல்லுவேன், நீங்கள் வாசிங்க காங்கிரிகேஷன்லேருந்து. காங்கிரிகேஷனல் சிங்கிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். அதே போல் புறப்பட்டு வாங்க, நம்ம போய் உலகத்துக்கு இயேசுவானவருடைய ரட்சிப்பை சொல்ல வேண்டும் என்பது அறிவித்ததும் யார் தான் முதல்ல, அவர் தான் முதல்ல என்ன பண்ணார், மிஷினரிங்களை அனுப்புனாங்க இல்லையா. தமிழ்நாட்டுக்கு வந்து தரங்கம்பாடியில் ஜீகன் பால் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனி மிஷினரி இறங்கி வேதத்தை தமிழில் என்ன செய்கிறாரு, மொழிபெயர்க்க. ஒரு 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 காஸ்பல் கமிஷன், ஒரு கடமையாக பொறுப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா. அப்போது இந்த சாட்சி பகரக்கூடிய, நம்ம சாட்சி பகருகிறோமா இல்லையா. நமக்கு ஆண்டவர் செய்ததை சாட்சி பகரலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த விடுதலைகளை, சுகங்களை, பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட விதத்தை, பழைய பாவ பழக்க வழக்கங்கள் இருந்திருந்தால் அதிலிருந்து கர்த்தர் என்னை எப்படி மீட்டு ரட்சித்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சாட்சியாக அறிவிக்கலாம் இல்லையா. இன்னும் எத்தனையோ காரியத்தை அந்த மத்திய 11 இயேசுசாமி சொன்ன மாதிரி, வருத்தப்பட்டு பாரம் சொல்லி எல்லாரும் என்னிடத்தில் வாரம் சொன்ன மாதிரி, இயேசுவானவரிடத்திலே வழி நடத்தத்தக்கதாக நான் விடுவிக்கப்பட்ட விதங்கள், நான் சுகப்படுத்தப்பட்ட விதங்கள் இல்லையா. இல்லை நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி சுகமாக்கப்பட்டவங்க, அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணலாம், புதிதாக நாம் போகிற இடங்களில் அவளை பற்றி பேசி ஒரு சாட்சியாக அறிவிக்கக்கூடிய அந்த வேலையில் இல்லையா. அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 1:8 கூட ஏசாமி என்ன சொல்கிறாரு, நீங்கள் பூமி முழுவதும் எனக்கு என்னவா இருப்பீங்க, சாட்சிகளாக இருப்பீர்கள் இல்லையா. இது வந்து ஒரு சாரருக்கு மாத்திரமல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வந்து லேவியின் வம்சத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ரீஸ்ட்ஹுட். இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லுவது, ஆசாரிய ஊழியத்தை செய்து அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை இல்லையா. பேதுரு சொல்கிறார், நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சபையை பார்த்து சொல்கிறார் இல்லையா. அப்போ பாஸ்டருங்க மட்டும் சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சொல்லி முடிக்க முடியாது. இன்னொன்று, சத்தியத்தை சொல்லாதவங்க ஊழியத்திலே மனப்பூர்வமாக பரிபூரணமாக ஈடுபடுகிற விசுவாசிகளுடைய பெயர்கள் தான் எங்கே எழுதப்பட்டிருக்கோம், அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படத்தக்கதாக இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், பிலிப்பியர் 4:3, மற்ற கிளைமந்தோடும் மற்ற உடன் வேலை ஆட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
அவர்கள் பெயர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு பவுல் சொல்றார். அப்போ இது எல்லாருக்குமான ஒரு கடமை, நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருப்பதை நாம் இல்லையா. அப்போ அவரை வந்து அடித்து பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் நீங்கள் சாமியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. அவ்வளோ அடியை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க சீஷருங்க. நாங்கள் வந்து பேசாமலாம் இருக்க முடியாதுங்க, நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கண்டோம், நாங்கள் கேட்டோம். எப்படி நாங்கள் வந்து இல்லையா. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸு. கிறிஸ்தவம் என்பது மனமாற்றம் அடைந்த ஆண்டவருடைய பிள்ளைகளின் அனுபவம் இல்லையா. பரிசுத்தவானுடைய கூட்டம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம். அவங்களால வந்து அவனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படிதானே. இதுதான் பேதுரு இங்கே சொல்கிறார், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே இல்லையா. அப்போ சாட்சி பகருதல் என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணுறாரு, அவர் ஏவ ஆரம்பிக்கத்தக்கதாக. நம்ம ரட்சிக்கப்பட்ட விதம், பழைய வாழ்க்கை பாவத்திலிருந்து இல்லை பிறர் ரட்சிக்கப்பட்ட விதம், அதை சொல்லலாம். இயேசுவானவர் இடத்துல அழைக்கலாம். நான் புதிதாக ஊழியம் செய்ய செல்கிற இடங்களில் அவர்களை இயேசுவினுடைய பாதத்தண்டையில் வரவழைக்கத்தக்கதாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்றவர் அழைத்த வண்ணமாக, நோய் நொடியில் இருக்கிறவர்கள், பலவீனர், வேலை இல்லாமல் இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது நம்ம ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து கிடப்பாங்க. இது கை போயிடுச்சு, இல்லை ஏதாவது உறுப்புகளில் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட நம்ம கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணணும். வேலை இல்லாதவங்க, பிரசவத்துக்காக காத்திருக்க ஆண்டுடைய பிள்ளைகள், இப்படி எத்தனையோ விதமான போராட்டங்கள். ஒரு சிலர் பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வீட்டு பத்திரத்தை அந்த வீட்டிலேருந்து துரத்துவாங்க, யார்கிட்ட இவங்க கடன் வாங்கினாங்களோ. அதுதானே. நிறைய அனுபவங்கள் நமக்கு உண்டு, போராட்டங்கள் உலகத்தில். அவர்களை அழைத்து இயேசுவானவருடைய பாதத்திற்கு அவர்களை வர வைத்து, ஆண்டவர் வந்து உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை நாம் அறிவிக்கத்தக்கதாக. திங்கட்கிழமை பாடத்தின பார்க்கும்போது கட்டாயத்தினால் அல்ல வல்லமையால் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பாடுறோம். அப்படிதானே. நம்ம வந்து மத்தேயு 3:9-36 பார்க்கும்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுசாமி என்ன செஞ்சார், அவர் மனுக்குலத்தின் மேல் கொண்ட அன்பினாலே, மனிதன் மேல் கொண்ட அன்பினாலே மனிதனை ரட்சிப்பதற்காக வந்து அற்புத அடையாளங்களை செய்து சுகமாக்கும் காரியங்களை அவர் அதிகமாக செஞ்சு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், 4வது வாரம் 5வது வாரம் அது 1 கொரிந்தியர் 12:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகாக பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்லுகிறார் இல்லையா. ஆவியின் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், 2வது அறிவை உணர்த்தும் வசனம், 3வது விசுவாசம், 4வது குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் இல்லையா. இந்த 2, 4, 5 வரங்கள் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டுருந்துச்சு இயேசுவானவருக்கும் அப்போஸ்தலர்கள் சீடர்களுக்கும். அந்த குணமாக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டதுனால பிரஜாதியார் என்றால் கர்த்தரை அறியாதவர்கள் அதை பார்த்து அதிசயப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டு இல்லையா. மனம் திரும்புதல் ஏற்பட அந்த வரங்கள் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிதானே. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 9:36 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, இங்கு 36 பரிசேயர் என்ன சொன்ன, 36 திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்ததுனா மிகவும் மனதுருகி இல்லையா. உடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் அனுப்பும்படி வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். நம்ம சுவிசேஷம் சொல்லி முடிக்க வேண்டிய பகுதி. உலகத்தில் நான் வராது காரணம் நம்ம தான் பார்த்துக்கோங்க, சபை தான் காரணம். ஏசாமி இன்னும் ஏன் வரல அப்படின்னா, சபைன்னு நான் சொல்லும்போது எல்லாரையும் உள்ள அடைக்கிறது, நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. சபையாரை மட்டும் நான் சொல்ல, விசுவாசிகளை மட்டும் நான் சொல்ல, போதர்களாக இருக்கலாம், எல்லாரையுமே சேர்த்து நான் சொல்கிறேன்.
ஆண்டவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சிருந்தா சென்னையில் இதுக்குள்ளே நம்ம 100 இல்லை 200 சபைகள் 300 சபைகள் உருவாக்கி இருக்க முடியும் தானே. எல்லாரும் சேர்ந்து செய்யலீங்களே நம்ம. அவர் வேலையாட்கள் பத்தலைன்றார் ஆண்டவர் இல்லையா. அறுப்பு மிகுதி, ஆட்கள் எவ்வளோ பேருங்க, மிக குறைவாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்போனா நிறைய சுகங்கள் கொடுத்த பிறகு அவர் அப்படி பேசுகிறார், அப்படி தானே. நிறைய சுகங்களை கொடுத்த பின்பு அந்த அந்த விடுதலையெல்லாம் கொடுத்த பின்பு அவர் அந்த வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போனா உங்களுக்கு நிறைய தேவைப்படுது. நம்ம சம்டைம்ஸ் காட் இஸ் ஹெல்ப்லெஸ். தேவன் சில நேரங்களிலே உதவியற்றவரை போல காணப்படுகிறார். காரணம் என்னவென்றால் நமக்கு அவர் கொடுத்த ஊழிய கட்டளையை நிறைவேற்றாதபடினாலே இல்லையா. இறைவன் உதவியற்றவர்னு சொன்னால் ஏதோ அவருக்கு பலனற்றவர்னு அந்த அர்த்தத்தில் சொல்ல. நம்மக்கிட்ட கொடுத்த வேலையை நம்ம சரியாக செய்யாதனால அவர் உதவியற்றவரை போல காணப்படுகிறார் சில நேரங்களில். அப்படிதான் நம்மளால் போக முடியல. உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இல்லை நமக்குன்னு வேறு ப்ரொஃபஷன் இருக்கும், போயிருப்பீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் போகலாம். ஆனால் எஞ்சியுள்ள நேரங்களையாவது ஊழியம் செய்ய பயன்படுத்தத்தக்கதாக அவரை அறிவியுங்கள் அப்படின்றது தான் இந்த வார தலைப்பு இல்லையா. ஒரு சிலர் பாட்டு பாடுவாங்க நல்லா, ஒரு சிலர் இசைப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் நம்ம, அப்படிதானே. அப்போ செய்யலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நம்ம அவர் அழைச்ச அந்த வேலையை செய்யாமல் விட்டுட்டோம். இப்போ எரேமியா 20:9 கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிக அழகாக சொல்லுகிறார் அவர். நாம் என்னத்தை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்துலேயே இந்த சுவிசேஷ கடமை கொடுக்கப்பட்டதுங்க. அவங்க இஸ்ரவேலர் அதை பெருசாக எடுத்துக்கல இல்லையா. ஆனால் பர்சாவி ஊற்றப்பட்ட பின்பு தான் இந்த சுவிசேஷ ஊழியம் என்ற ஒன்று இயேசுவாமி வந்த பிறகு தான் என்ன ஆச்சு, உலகம் முழுவதும் வசனத்தை எடுத்து சொல்லணும். 20ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இல்லையா. அது எரேமியாவுக்கு ஏற்பட்ட சோதனையில் அவர் என்ன நினச்சார், நான் இனி பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு நினச்சார். அவங்க பண்ண மாட்டேன் நான். ஏன்னா அவரை அடித்து என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க, கட்டி வைக்கிறாங்க. அவரை பாழும் கிணற்று உள்ளே கொண்டு போய் அவரை தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ எரேமியா நினைக்கிறாராம்மா, நான் இனி பேசவே மாட்டோம்மா நான் கர்த்தருடைய நாமத்தினால. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் இல்லையா. ஒரு தீர்க்கதரிசி, பேச அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பேச விடாதபடி தடுத்து அவரை அடித்து சிறைச்சாலையிலே போட்டு பின்பு பாழுங்கிணற்றில் இறக்கி விடப்பட்டவராக இல்லையா. அப்போ அவர் நினைக்கிறாராம் மனசில், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. நான் அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு என்னால் பொறுக்கக்கூடாமல் போயிற்று. பட் த வேர்ட் ஆஃப் காட் பேர்னிங் இன் மை ஹார்ட் லைக் எ ஃபயர் என்று சொல்லி அவர் சொல்கிறார். என்னுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் அப்படியே தகித்தது அப்படின்றார். பேச முடியாமல் என்னால் இருக்க முடியாது. பேச மாட்டேன்னு தான் நான் தீர்மானம் பண்ணேன் தானே. பேசக்கூடாதுன்னு தான் நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பாக இருக்கிறது இல்லையா. அது சொல்லாமல் இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காமல் ஏதாவது ஒரு இடத்துல பிரசங்கித்து தான் ஆக வேண்டும். அதை சொல்லுகிறார். இது தேவ ஆவியினுடைய வழிநடத்தலினாலே ஊழியங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் நடைபெற்றதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா. அப்போ நான் பேச மாட்டேன்னு சொல்வோம், எடுப்போம் தீர்மானம். ஆனால் முடியாது, நம்மளால் சத்தியத்தை சொல்லியே ஆக வேண்டும் தானே. செவ்வாய்க்கிழமை பாடத்தில் இயேசுவை அறிவிப்பதற்கான குறிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அறிவிக்கக்கூடியது எப்படி அப்படின்னா, இதுக்கப்புறம் வர பாடப்பகுதி பாதி பாடம் எப்படி வருதுன்னா, இதுவரை நம்ம வெளி ஊழியங்களை பற்றி படித்தோம். உள்ள வழி தவறி போனவர்கள் விசுவாசிகள் இருப்பாங்க, பின்வாங்கி போனவங்க இருப்பாங்க. அவங்கள எப்படி அணுகி மீண்டும் அவங்கள திருச்சபைக்குள்ளாக கொண்டு சேர்ப்பது
ரொம்ப அருமையாக 2 பிரிவாக பிரிக்கலாம் இந்த வார பாடத்தை. முதல் பகுதி வெளி ஊழியங்கள், புதுசாக போகிற இடங்க. பிற்பகுதி உள்ளே இருக்கிற சபையை சரி செய்யக்கூடிய காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தவறி போனவர்களை, பின்வாங்கி போனவர்களை மீண்டும் அழைத்து வரக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்க்கத்தக்கதாக. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஷிப் இவாஞ்சலிசம் என்று சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை பாடத்தில். நட்பு வழி சுவிசேஷங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் இல்லையா. தவறி போன ஒருத்தவங்களை வந்து நம்ம எப்படி நடத்தணும், அதில் பின்வாங்கி போன எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அவங்கள வந்து ரொம்ப கவனமாக, அவங்க வந்து தவறி போன மாதிரியே அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. அவங்க பின்வாங்கி போனதை பற்றியே நம்ம பேசக்கூடாது. அவங்கக்கிட்ட எல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கணும் நம்முடைய அப்ரோச்சு, அவங்கள மீண்டும் சபைக்குள்ளே கொண்டு வரதுக்கு. இப்படிதானே? அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்கள மீண்டுமாக ரட்சித்து கொள்ள முடியும் இல்லையா. நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த அந்த நபரின் இருதயத்தில் கிரியை செய்யும்படி ஜெபியுங்கள். பார்த்தீங்களா, ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். வெளி ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிறகும் சரி, திருச்சபைக்குள்ளே பின்வாங்கி போனவர்களை மீண்டுமாக கொண்டு வந்து சேர்ப்பதிலும் சரி, ஜெபம் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. குழுவாக செய்யும் ஊழியங்களிலும் சரி, நீங்கள் போதகரோடு சேர்ந்து அல்ல 2 பேராக செய்கிற ஊழியங்களிலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, எது ரொம்ப தேவைப்படுது? ஜெபம். இந்த ஆத்துமாக்களை மீண்டுமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், புதியவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க செவ்வாய்க்கிழமை பாடத்தில். இருதயத்தில் கிரியை செய்யும்படி ஜெபியுங்கள், அவர்களோடு பழகுவதற்கு சரியான வாய்ப்புகளை தருமாறு தேவனிடம் வேண்டுங்கள். எவ்வளோ கவனமாக இருக்கணும் பற்றி நம்முடைய அப்ரோச்சில், நம்முடைய அவங்கள அணுகுமுறையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, அவங்கள குற்றப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பேசுவாங்க இதுதானே. அதான் சொல், இலைப்படைந்தவனுக்கு அதான் மனப்பாட வசனம், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளுவதாக என்று தந்தருளினான் ஒரு வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதானே. இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு கவனமாக இருந்து வெளியில் நாம் செல்கிற இடங்களிலும் சரி, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் சரி, பின்வாங்கி போய் சபைக்கு ஒழுங்காக வராமல் இருக்கிறவங்கள அழைச்சிட்டு வந்து திரும்பி கூட்டிகிட்டு வந்து சேர்ப்பதிலும் சரி, எனது அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லையா. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்தவனாக. புதன்கிழமை பாடத்தில் வழி தவறிய பிள்ளை, மீண்டும் வந்து ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபையிலேருந்து சபைக்கு சரியாக வராதவங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. என்ன சொல்கிறாரு, எப்பிராயிம் ஆண்டவர் வந்து இந்த நான் ஓசியா 4:17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவங்கள வந்து எப்படின்னு வந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பது இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நம்மோடு கூட இருந்திருப்பாங்க, நம்மோடு ஞானஸ்நானப்பட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற உங்களுடைய நல்ல ஆவிக்குரிய நிலைமை மாதிரி அவங்க இல்லாமல் இருக்கலாம். அப்படிதானே. அப்போ நான் என்ன செய்யணும் அவங்கக்கிட்ட, எப்படி அவங்கள வந்து நான் அணுகுவது? ஓசியா 4:17 நாம் பார்க்கும் பொழுது, எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. அவளுடைய ஓசியா தானே ஓசியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் தான் வாசிக்கிறேன். இதுதானே. அவங்க வந்து ஆண்டவரோட்டு என்ன பண்ணிட்டாங்களா, விலகி சோரம் போனார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படி போயிட்டு இருப்பாங்க, சபையை விட்டுட்டு ஞானஸ்நானத்துக்கு கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. ஏசாமி ஒரு உதாரணம் சொல்கிறார் இல்லைங்களா. ஒரு சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் பாறையின் மேல் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போதும் சரி. அப்படிதானே. அவங்கள வந்து சரியான ஒரு ஆவிக்குரிய நிலைமையில கொண்டு வந்து விடும் வரையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், புதன்கிழமை பாடத்தில் வந்து ராகேல் எப்பிராயிமுடைய பாட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அவங்க வந்து எப்படி வந்து ராகேல் வந்து அழுதாளாம்,
என் பிள்ளைகள்லாம் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்களே உடன்படிக்கை விட்டு அப்படின்னு எரேமியா 31ஆம் அதிகாரத்தில், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தவறி போனவர்களை நடத்தும் வழிமுறைகள். விலகி போனவர்கள் திருச்சபையில் இருந்து ஒரு காலத்திலே மிகவும் உற்சாகம் உள்ளவர்களாக இருந்து இன்றைக்கு ஆவியில் அனலற்றவர்களாக அவர்கள் போயிருப்பார்கள் என்றால் அவர்கள் எப்படி நான் மீண்டும், அதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து வெளி ஊழியங்கள், செகண்ட் ஆஃப் வந்து சபை உள்ள எப்படி நான் நடந்து கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள். அதனால் எப்படி நான் திருச்சபையை தக்க வைத்து கொள்வது இல்லையா? வழி தவறி போன பிள்ளைகளுக்காக ராகேல் அழுது நம்பிக்கையற்றவளாக இருந்தால் கர்த்தர் அவளை நம்பிக்கையுள்ளவர்களாக மாற்றத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். அது புதன்கிழமை பாடத்தில் சொல்ல, வியாழக்கிழமை பாடல் நம்ம பார்க்கும்போது வெதுவெதுப்பான ஒரு நிலையிலே ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன பண்ண போகிறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். சபைக்கு வருவாங்க, ஈடுபாடு இருக்காது எதுலேயுமே. திடீர்னு பார்த்தா காணாமல், ஒரு சிலர் வந்து கடைசி ஜபம் ஆமேன் போடுறதுக்கு முன்னால் சபையிலேருந்து காணாமல் போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தேட வேண்டும் வரவங்க தானே ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சகரியா 10ஆம் அதிகாரம் அதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் தானே. உறவை விட்டு விலகி சென்ற நமக்கு அன்பான ஒருடன் எப்படி உறவாடுவது, பழகுவது என்பது நமக்கு சவாலாக இருக்கலாம் இல்லையா? அதனால தான் இங்கே நமக்கு வந்து வசனங்களை கொடுத்துருக்காங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு தானே. யோனாவின் குமாரனாகிய சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். உத்தரவு கொடுத்துட்டாருன்னு இன்டைரக்டாக சொல்கிறார், கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னா என்ன அர்த்தம்னா, உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் இன்டைரக்டாக. ஆனால் என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் பிதாவின் இடத்துல அப்படிதானே. நீ பலப்பட்ட பின் உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லத்தக்கதா. ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? பேதுருவுக்கு அப்படியே 3 முறை மறுதளிச்சார். அன்னைக்கே அவர் இயேசுவானவர் பிடிக்கப்பட்ட அன்றே 3 முறை அவர் மறுதளித்ததை நாம் பார்க்கணும் இல்லையா? அதே போல் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 3 முறை கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாய். ஏன்னா 3 முறை அவர் மறுதளிச்சதுனால உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் 3 முறை கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசித்தால் நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதனால தான் கத்தோலிக்க மார்க்கம் சொல்லுது, பீட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு போப்புன்றாங்க. அவர்கிட்ட தான் சாவியை கொடுத்தார் ஆண்டவர் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பார்க்க போனால் சபையின் தலைவர் யாக்கோபுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்படி தானே. இவர் இப்படி சொன்னதுனால, ஆண்டவர் இப்படி சொன்னதுனால அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரு, சபையை நடத்துகிற பொறுப்பை பேதுருக்கு. ஆனால் மறுதளிச்சவர் அவர், அப்படி தானே, யாருன்னே தெரியாதுன்னு அவர் சொன்னவர் ஏசாமியார். அதனால தான் 3 முறை அவர் கேட்குறாரு. அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் திருச்சபையில் சேர்ந்த பிள்ளைகளுக்கும், ஏன் இவர் சபையின் தலைவர் பேதுரு, ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இல்லையா? ஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்ல மன்னிக்கணும், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல பேதுருவை தேர்ந்து கொண்ட தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். பிரஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்ல என்னை தெரிந்து கொண்டார், தன்னை தெரிந்து கொண்டார் என்று பவுல் எழுதத்தக்கதாக. பெரிய லீடர் தான் பேதுரு சபையில். ஆனால் 2 முறை அவர் என்ன பண்ணுறாரு, அதில் அவர் வந்து தோற்று போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த காரியம் அப்படி இருப்பாங்க, பின்வாங்கி போனவங்களா ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களையும் சேர்த்து வச்சு நடத்துகிறது தான் சபை. அதுதான் அது போதவருக்கு ஒரு சவாலான ஒரு காரியமாக காணப்படலாம் சபையில். எல்லாரும் நமக்கு வேணும், அப்படி தானே, எல்லாரும் வேணும் நமக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை ஒழுங்காக செய்து அநேகரை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்து அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நம்மை கருவியாக பயன்படுத்தும்படி நம்மை தாழ்மைப்படுத்தி ஜெபத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவரை அறிவிக்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு இருப்பார். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஒரு சிறு மந்தியாக உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருந்து உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த காஸ்பல் கமிஷன், அந்த சுவிசேஷ கடமையை, ஊழியத்தை, அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்து அதை செய்து முடிக்கத்தக்கதாக பரிசுத்தாவின் பலத்திற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. போதர்கள் மாத்திரமல்ல, சபையிலே உற்சாகமுள்ள விசுவாசிகள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அனைவருமே சபையாக சென்று உலகத்தை சந்தித்து அநேகருக்கு மனம் திரும்புதலை போதித்து, உம்மை போதித்து, உம்முடைய திருக்குமாரனை போதித்து, உம் பாதபடியிலே உடைய திருச்சபையிலே அவளை கொண்டு வந்து சேர்க்கிற பாக்கியத்தை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கான ஆவியின் எழுப்புதலையும் உற்சாகத்தையும் பரிசுத்தவான்களோடு வரும்போது பூமி முழுவதும் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னீரேன். அந்த சாட்சியின் ஆவி, சுவிசேஷத்தின் ஆவி எங்களுக்குள்ளாக காணப்படத்தக்கதாக இதில் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெறும் போதவர்களாக மாத்திரம் இருந்து விடாமல் சுவிசேஷகர்களாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இதற்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாருடைய தூய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.